ஆனா அடக்குறதுங்கிறது ஆன்மீக வாழ்வுக்கு வந்த பிறகு நாம கோபப்படுறது, பயப்படுறது, எரிச்சல் படுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடக்கிறது கூட ஒரு அதுல வெற்றி அடைஞ்சிருவோம். என்ன சொல்ல அது இல்லாம பண்றதுதான் அடக்கி வைக்கிறதோட கோபம் இல்லாதவங்களா மாறணும், பயம் இல்லாதவங்களா மாறணும். அதுதான் சாமர்த்தியம். அடக்கி அடக்கி இருக்கிறது, அது பத்திரமா செய்யறது, அது வாய்ப்பு கிடைக்கும் போது கிளறி விட்டா மேல வந்து அடியில போயிடும். ஆனா நம்ப முடியாது, எப்பனாலும் அது மேல வரலாம். அது மாதிரி நேர்கோட்டில் உள்ளதை யார் தனக்கு தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ, அதாவது அவங்க அத தேவைக்கு பயன்படுத்துறாங்க. நம்ம பணத்தை செலவழிக்கிறதா உதாரி அப்படின்னு நினைக்கிறோம். புலன்களுடைய வேகத்தை வீணடிக்கிறவனும் உதாரி. அடுத்து 4வது பதத்துல பார்த்தீங்கன்னா அகாதி பிரதிகரணாதி பொய்யம் ஐயாதி பிரிச்சதி. ஐயாதி பிரிச்சதி அதாதினா கொடுக்கிறது. போஜனம் அப்படிங்கிறோம். போஜனங்கிறது ரெண்டையும் குறிக்கும். உண்பிப்பவன் உண்பவன் அப்படின்னு ரெண்டையும் இத்தல் சுதல். கோஜயதே பொக்கே கோஜயதேனா பின்னாடி ததாதி கொடுக்கிறது, பிரதிகரணாதி அவதாரதையும் வாங்கிக்கிறது, முக்கியம் மக்கியாதி பிரீட்சது சொல்லணும். பிரிட்சாமின்னா சொல்றது. பிரிட்சாமி தர்மசம் கீதையில வரும். பிரீட்சதினா மனம் திறந்து பேச, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேசாம மனம் திறந்து இவங்களும் பேசணும், அவங்களும் பேசணும். அப்போ கொடுத்தல், வாங்குதல், பேசுதல், இந்த விஷயத்துல கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது. போற்றியதே அப்படின்னா நீங்களும் பக்தரை வந்து சாப்பிடணும், அந்த மாதிரி அவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு மாற்றி மாற்றி வேற 2 காரியம் 3 தான். அது 2 பேருக்கும் நடக்கும்போது 6000. கொடுத்தல், 2 வந்து மனம் திறந்து பேசுறது, 3 வந்து பிரசாதத்தை போஜயதே அப்படின்னா இதுல இன்னொரு அர்த்தம். பெரிய பெரிய சாதுக்களுக்கு கொடுத்து அவங்களுடைய உச்சிஷ்டம் அவங்ககிட்ட இருந்து ஒரு துளி வாங்கிக்கிறது. நிறைய வாங்குறதுல ஒரு துளி வாங்கிக்கிறது, அதையும் குறிக்கும். இந்த மாதிரி ச ஏவ இதுக்கெல்லாம் ச ஏவ நிச்சயமா, ஏவனா நிச்சயமா. சங்கிறது இது சமஸ்கிருதம் பின்னாடி வருது அண்டு. அப்போ சத்வித பிரீத்தி லட்சணம், 6 விதமான பக்தியை வளர்க்கக்கூடிய, பக்திங்கிறது தெய்வீகம், அதை விருத்தி பண்ணக்கூடிய முடியாது. நல்லா நீ உட்காந்து ஜாலியா உட்காந்துக்கிட்டு சொல்லப்பட்ட பிரசாதம் அத வந்து தரும்போது அது அமுதம். இப்ப வந்து பகவானுடைய பார்வை பண்ணாலோ இல்ல அவர் வந்து அந்த பிரசாத ஆசையோட எப்படி நமக்கு உணவு பதார்த்தம் இதே மாதிரி அவருக்கும் அந்த அந்த ஆசையோட அந்த அமிர்ததாரை அது வந்து அந்த அமிர்தம்னால அது நம்ம எச்சில் குறிக்காது. பகவானுடைய பரிசம் பட்டது, அவர் விரும்பி ஏற்றதுடைய உச்சிஷ்டம். அதை வந்து 2 பேருமா மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இத வந்து மினிமம் வந்து உலகத்துல அதிதி சேவா பண்ணேன், பாரவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து புண்ணியம் தான் கிடைக்கும், இதுல வந்து பக்தி கிடைக்கும்.
பக்தி வந்து புண்ணியத்தின் பயன் கிடையாது. பக்திங்கிறது சமஸ்கிருதத்துல பக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பக்தி. இந்த பக்தி அப்படிங்கிறதுனால நாம வந்து பாட்டு பாடும்போது கூட பகதி அப்படின்னு சொல்றோம். அந்த இங்கு வந்து அரையா சரி பகதி பக்தி பக்தி வினோத் ஆகும். அந்த பக்திங்கிறது தமிழ்ல பக்தி பக்தின்னு சொல்லிட்டோம். வடமொழியில பகதி பகதி இல்லாட்டி பக்தி அப்படின்னு வரும். அதுல இருந்துதான் கிளை சொற்களா பஜங்கிற வார்த்தை வந்தது. பஜல இருந்தான் போஜ இதெல்லாம் வருது. பஜனம் போஜனம் இதெல்லாம் வருது. இப்போ பக்திய வந்து பக்திங்கிறது என்ன? தெய்வீகமான அன்பு அங்க உள்ளத்துல இருக்கணும். அந்த அன்பு விருத்தி அடைய பக்தர்களுக்குள்ள இந்த ஆர்வம் நடக்கணும் அப்படிங்கிறார். இந்த 6 வகை விஷயங்களும் பக்திங்கிற பிரீத்திக்கு லட்சணமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பக்தி உணவு தமிழ் பாட்டுல எல்லாம் பார்த்தாச்சுன்னா இதை பேஸ் பண்ணி வாங்க எங்களோட பஜனையில கலந்துக்கங்க, சந்தோஷமா ஆடுங்க பாடுங்க, எங்களோட பிரசாதம் சாப்பிடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பேசுங்க. அவர் பாட்டுல எல்லாம் இந்த கருத்துக்களை கொண்டு வராரு. பக்தியை வந்து போஷாக்கு உணவளித்து வளர்க்கக்கூடிய இந்த 6 விஷயங்களையும் 4வது ஸ்லோகத்துல ரொம்ப சாமியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பக்தர்கள் அன்போட தாரத ஏத்துக்கணும். ரகசியமான விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சிருக்க கூடாது. மனம் திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். பக்தர்கள் சொல்றதையும் கேட்கணும். அந்த எதை தெரிஞ்சு நடந்துக்கணும். பக்தர்கள் வந்து அப்பப்போ அந்த காலத்துல எப்படி தானியங்களோ வத்தலோ அந்தந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். தருவாங்க. எப்படிலாம் இருந்திருக்காங்க. ரொம்ப மோசமானவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பண்டமாற்று போயிருக்கு. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா சாது சேவை நடந்திருக்கு. சாதுக்கள் சேவை நடந்திருக்கு. இதுல மாயாவாதிகள் எல்லாம் உலகத்தை அனுபவிக்கணுங்கிற சுகஜீவிகள் இவங்களோட சகவாசம் வச்சு இந்த ஆபத்தானது. அதனால வந்து பக்தர்களுக்குள்ள தூய பக்தர்களுக்குள்ள இதை வச்சுட்டாங்க. அதனாலதான் மியூட் பண்ணாதவங்க மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நாம அபராதத்துல கூட நம்பிக்கை இல்லாதவனுக்கு நாம மகிமைகளை சொல்லாதீங்க அப்படின்னு நாம உபதேசிக்கவும் கூடாது, நாம மகிமை சொல்லக்கூடாது. அது வந்து ஆபத்தானது. ஏன்னா அவனே நம்பிக்கை இல்லாம இருக்கான். பொதுவா மனிதன் வந்து நம்பிக்கை மயமானவன் தான் கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா நம்பிக்கை இல்லாம ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா அவனுடைய கர்மா. போன பிறவிலேயே பல தீய குணங்களோட வாழ்ந்து இறக்கும் போது நம்பிக்கை போயிடும். யாருக்காவது நம்பிக்கை துரோகம் செய்தா அடுத்த பிறவில அவங்களுக்கு சுத்தமா சுய நம்பிக்கை இருக்காது. அப்போ ஒருத்தரை நம்புறோம், ஆனா அவங்க துரோகம் பண்றாங்க. எதிரிய வந்து கண்டுபிடிச்சு நகர்த்தரலாம், ஆனா நம்பிக்கை துறையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 35 வருஷம் 40 வருஷம் கழிச்சுதான் கண்டே பிடிக்க முடியும். இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவ்வளவு சுலபம் கிடையாது. இப்ப இவங்க எல்லாம் வந்து அப்படி ஒரு அநீதி. அதனாலதான் வந்து செய் நன்றி மறத்தல்னு வருத குரல்ல. யமலோகத்துல கூட அவங்கள விடுறது இல்லை. இப்ப அடுத்த ஜென்மால அவங்க வந்து நம்பிக்கை இல்லாம பிறக்கிறாங்க. நம்பிக்கையற்றவங்க கிட்ட போய் நாம போய் அவனை திருத்துறோம் அப்படின்னு போயாச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபேன் போட்டாச்சுன்னா கொசு வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சூறாவளி அடிச்சதுன்னா கருடன் அதை எதிர்த்து பறந்துடும். சூறாவளி வந்த அது மாதிரி பெரிய பெரிய சாதுக்கள் அந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்குவாங்க. நம்ம வேலை அது கிடையாது. யாருக்காவது போய் நான் நல்லது செய்யறேன் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேனேஜர் நமக்கு வந்துடக்கூடாது. அதனால நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட கவனமா இருக்கு. இதை அடிக்கடி சில புரோபாத பக்தி சித்தா சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் வந்து எச்சரிக்கிறாங்க.
பக்திய விருத்தி பண்ணக்கூடிய தெய்வீக அன்பை நமக்குள்ள விருத்தி பண்ணக்கூடிய அந்த 6 விஷயங்களை ஒருத்தர் தொடர்ந்து பின்பற்றணும், அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கோஸ்வாமிகள் அறிவுறுத்துறாங்க. ஹரே கிருஷ்ணா. हरि बोल महाराज, धन्यवाद प्रणाम। हरे कृष्णा। हरि बोल महाराज, धन्यवाद प्रणाम। हरे हरि कृष्णा। बोल, धन्यवाद महाराज।